அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ இல்லையோ, நம்ம கடைசி விரல காப்பாற்றுவான. காதலுங்கிறது இவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த காலத்துல யதார்த்தமா இருந்தது காதல். இன்னைக்கு காதல் வந்து ரொம்ப கணக்கு போட்டு பண்றாங்க. இன்னைக்கு வர்ற இளைஞர்களுடைய காதல் எல்லாம் நம்ம சரியா நம்ம உணர்வுபூர்வமாகவே எடுத்துக்க முடியாது. அங்கே போனால் எவ்வளவு தேரும், இந்த இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், இந்த பையனை கரெக்ட் பண்ணால் எவ்வளோ கரெக்ட் கிடைக்கும், எப்படி லைஃப் லாங்காக நமக்கு ஒரு கார் பங்களாவோட வாழ்க்கை கிடைக்கும், இந்த மாதிரி தான் காதல் ஆயிடுச்சு. எல்லாமே கமர்ஷியல். இப்போ எப்படி படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் எல்லாம் வந்து எவ்வளவு வருதுன்றதை மட்டும்தான். நீ என்ன சொல்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன சொல்கிறதுன்றது முக்கியமான விஷயங்களை எடுத்தாட்டா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி உட்காந்துட்டு தனஞ்சயன் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி டக்குன்னு லாக் பண்ணி இவர் தான் இந்த படத்துக்கு ஏற்ற விநியோகஸ்தர்னு முடிவு பண்ணி அப்புறம் நம்ம மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பற்றி பேசி ஒரு நல்ல விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்மையுமே கஷ்டப்படுறோம். நம்ம நல்ல படங்கள் வந்து கடந்த 15-20 நாட்களாக நாங்கள் சில படங்கள் எல்லாம் பார்த்தோம், திரையிட்டோம் இயக்குனர் சங்கத்துக்காக. கிட்டத்தட்ட ஒரு 4-5 திரைப்படங்கள் மிக சிறப்பாகவே இருந்தது, அழகாக எடுத்திருந்தாங்க பசங்க. ஆனால் எந்த படமே ஓடல. சினிமாவில் நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் அவங்கனால? ஒரு அந்த விநியோகஸ்தர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்ட, எந்தெந்த தேட்டரில் சார் இன்னைக்கு இப்போ வரையில் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு எனக்கு தெரியல சார். நீ தான் என் படம் ப்ரொடியூசர். ஆமாம் சார், இந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், அவர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு, 2வது நாள் கேட்குறேன், இன்னும் மதுரை ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க சார். ஒரு நல்ல படம், இந்த முதல் பக்கம்னு ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறப்பாக இருந்தது அந்த படம். அதே மாதிரி நம்ம உதயா நடித்த படம் அக்யூஸ்டு, எல்லாமே நல்ல படங்கள் தான். நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அது எங்கே கோட்டை விடுறோம், அது எங்கே சரிப்படுத்தணும். அப்போ ஒரு ஷோ கொடுக்குறது, ஏதோ ஒரு டைமிங்கில் ஒரு ஷோ கொடுக்குறது. இந்த ஒரு ஷோ கொடுக்குற இந்த தியேட்டர்களுக்கெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ கொடுத்தா 4 ஷோ கொடு, ஒரு தியேட்டரில் கொடுத்தாலும் 4 ஷோ கொடு. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஏதோ ஒரு ஷோ, முதல் நாள் ஒரு ஷோ 2:30 ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் அது சரியில்லைன்ட்டு 5:30 ஷோ மாற்றுறது, இல்லைன்னா 11:30 ஷோன்னு மாற்றுறது. எங்கே படம் ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்கும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதை கொஞ்சம் கையில் எடுத்து எல்லா திரைப்படங்களையும் வரைமுறைப்படுத்தி வெளியிட வேண்டும். இப்போது நம்ம காலத்தில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணால், ஒரு ரஜினி சார் படம், ஒரு கமல் சார் படம்னு ஒரு 80 தியேட்டர், மேக்ஸிமம் 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளோதான். அந்த 100 தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது மீதி 2500 தியேட்டர் இருக்கும். மீதி இன்னும் ஒரு 16 படங்கள் ஒரு 80 தியேட்டரில், ஒரு 60 தியேட்டரில், ஒரு 30 தியேட்டரில். நானே கார்த்திக் படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பொண்ணுமணி 30 தியேட்டரில் 35 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரம் அது 40 தியேட்டர் ஆகிப்போச்சு. ஆக எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை படத்துக்கும் தியேட்டர்கள் இருந்தது. இன்னைக்கும் தியேட்டர்கள் இருக்கு. ஒரே படத்தை எல்லா தியேட்டர்லையும் போட்டு காசு பண்ணி 4 நாளில் காசு பண்ணணுன்றதுக்காக உயிரை பணயம் வைத்து இருக்கிற சொத்தெல்லாம் அடமானம் வச்சு இந்த கலை உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஆசையோடு வந்து படம் எடுக்கிற ஒரு 15 தயாரிப்பாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உங்கள் அவங்களும் மெம்பர்கள் தானே, அவங்களுக்காக நம்ம ஏன் சேர்ந்து போராடக்கூடாது? இதை யார் நிர்ணயம் செய்வது? இந்த தியேட்டர் ஒழுங்குபடுத்தி இந்த தியேட்டர்களில் சிறிய படங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு, நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா தூக்கியிருக்கணும், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு
முடிவு பண்ணுறதுக்கு பெரிய படங்களுக்கே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா மண்டே தான் ரிசல்ட் தெரியும். மண்டே என்ன கலெக்ஷனோ அதை வச்சு தான் தெரியும். ஸோ அதுக்கே 4 நாள் ஆகுதுன்னா பெரிய நடிகர்களோட படத்துக்கே ஒரு சின்ன படம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நாளாவது அந்த தியேட்டரில் இருந்தால் தானே அதை வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். குறைந்தபட்சம் சிறிய திரைப்படம் ஒரு வாரத்துக்கு எந்த தியேட்டரில் போட்டாலும் 4 காட்சிகள் போட வேண்டும் என்ற ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அது படம் ஓடுது ஓடல அது விருப்பம், மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அது வந்து ரிசல்ட் இருக்கும். முதல்ல இதை பண்ணுங்க. திரைப்படங்களுடைய வெளியீட்டை ஒழுங்குபடுத்தலைன்னா சிறிய திரைப்படங்கள் எல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்ததுங்க, படம் தியேட்டரே கிடைக்கலைங்க. அப்படி ஜனஜயன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ரிலீஸ் பண்ணாருங்க, அதனால் இந்த படம் தப்பிச்சதுங்க. இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. 16 படம் ரிலீஸ் ஆனாலும் நல்ல திரைப்படங்கள் ஓட வேண்டும், அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஆனா யாரோ அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் தடுக்கிறாங்கன்றது தெரியாது. ஒரு சாரார் மட்டும் சினிமாவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட நினைக்கிறது தப்பு. இதை எதிர்த்து நீங்க எல்லாம் என்னைக்கு குரல் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் சின்ன படம்ல ஓடக்கூடிய படங்கள் தான் பெரிய படங்கள். ஓடாத படங்கள் எவ்வளவு 100 கோடி பட்ஜெட்ல 500 கோடி பட்ஜெட்ல இருந்தாலும் ஓடலைன்னா அந்த படம் சின்ன படம், ஓடுச்சுன்னா இந்த கடுக்கா பெரிய படம். ஸோ இந்த ஐயோ சாங்கு மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. இந்த 2 பாட்டு 3 பாட்டுமே இது ஒரே பாட்டு 2 தடவை வருது இல்லையா? இந்த ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது, அந்த எழுதுனது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த வரி சொன்னீங்களா, அந்த வரி மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. என்னது, செதுக்குன சிலை ஒன்று எதுக்கால வந்தேன் வலிக்குமா நமக்கு கதவை தட்டுறதுக்கு பக்கத்து பூந்து விளாசிட்டான். நல்லா எழுதியிருக்கீங்க. 2வது வில்லேஜ் படங்கள் மட்டும்தான் ஒரு இயக்குனருடைய திறமையை, ஒரு நடிகனுடைய திறமையை, ஒரு கதையாளத்தின் திறமையை, ஒரு இசையின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் வில்லேஜ் படங்கள் தான். வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு இளையராஜா உருவானார், வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் ஒரு பாரதி ராஜா உருவானார், வில்லேஜ் படத்தின் மூலமாக தான் நிறைய இயக்குனர்கள் பாக்கியராஜிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கிராமியத்தில் ஏன் அது கிராமிய படங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியுதுன்னா, இந்த கிராமத்தில் நம்ம ரொம்ப அலங்காரம் பண்ண விஷயங்கள் இருக்காது, யதார்த்தம் இருக்கும். கூடுமான வரையிலும் வில்லேஜுக்காரங்க பேசுறதுல உண்மை இருக்கும். தப்பு செய்கிறவங்க கூட நல்லா இருப்பான், வில்லன் கூட அழகா இருப்பான், வில்லன் கூட நல்ல பேரோட இருப்பான். அதுதான் வில்லேஜ். அது ஒரு தனி அது ஒரு இலக்கிய மேடை மாதிரி. ஒரு 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 வில்லேஜ் படம் எடுக்கிறதுன்றது ஒரு இலக்கியம் படைக்கிற மாதிரி. அதனால நிச்சயமா அல்வான்னு சொன்னாங்க பாப்பா, கடுக்கா அண்ணா, அல்வா கொடுத்துடாம கடுக்கா கொடுத்துடாம ஒரு நல்ல அறுசுவை பண்டமா இந்த படத்தினுடைய ரிசல்ட் இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், டைரக்டரே உன்னுடைய மேக்கிங் நல்லா இருக்கு. ஏன்னா 2-3 ஷாட் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நாங்கள் உட்காந்து எங்கே டைரக்டர்னு கேட்டேன். டைரக்டர் எங்கேயோ மேடை கூப்பிடுங்க முதல்லன்னு சொன்னேன். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இயக்குனருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வரலாம், தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்தை ஒரு இயக்குனர்கிட்ட கொடுத்துட்டா அந்த இயக்குனருக்கு உண்டான மரியாதையை அனைவரும் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த படம் நிறைவு பெறும். அதே மாதிரி இயக்குனரும் நேர்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட முதலீட்டுக்கும் உன்னை நம்பி வந்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நீ நேர்மை உள்ளவனாக அவங்களுடைய பங்காற்பை
பங்காற்றுதலை அழகா பயன்படுத்தும் நேர்மை உங்களிடம் இருக்கும். இந்த 2 இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்புறம் வியாபாரம், அது நம்ம கைக்கே புலப்படாத ஒரு விஷயமா இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வியாபாரம்ன்றது. ஆக ஒரு மிகப்பெரிய அழகான வியாபாரி, நிறைய பேரை நல்ல விதமா வழிகாட்டி, இன்னைக்கு கூட நிறைய படங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுங்க, இந்த படங்க இந்த மாதிரி செஞ்சா கரெக்டா வரும், இல்லை இது செஞ்சா சரியா வராது அப்படி நல்ல அட்வைஸுகளை கொடுத்து, சினிமாவுக்காக உண்மையிலுமே அவர் வந்து தயாரிப்பாளர் தொடர்ந்து தயாரித்து கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பாக இருந்தாலும், தெரிந்தவர்கள் தயாரிப்பாக இருந்தாலும் அதில் தலையை விட்டுக்கிட்டு மெனக்கென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. அதனால் சார் ரொம்ப நன்றி தனஞ்சய சார். சார் உங்களுடைய, அதாவது நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்டருக்காக இந்த படம் வெற்றி பெறட்டும். அந்த பொண்ணு விஷயம் சொன்னீங்க, அதை ஏதோ தெளிச்சாங்க இல்லையா, முகம் ஏதோ வெந்து போச்சே நம்ம தெரியல, அதனால அந்த முகத்தை காட்டக்கூடாதுன்ட்டு வரலையோ? அது இதை படத்தில் தான் அப்படி, படத்தில் தான் நான் ஏதோ அது உண்மையாகவே ஊற்றிட்டாங்களேன்னுவோ, அதனால தான் இப்போ அந்த பொண்ணு வரலையேன்னு நினச்சேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு பெண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னா, இப்போ பெண்களிடமிருந்து ஆண்கள் கூட இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவி தப்ப. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணே, என்ன இப்போ சுபாஷ் ஆமாம் மேடம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இது கேட்குட்டுன்னு இருக்காங்க. எத்தனை ஆண் மக்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது முதல்ல எல்லாம் வந்து இயக்குநர்கள் நாங்கள் எல்லாம் ஆஃபீஸ் வச்சுருப்போம், டக்குன்னு வாய்ப்பு கேட்டு ஆண்கள் பெண்கள்லாம் வருவாங்க. வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன். எங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்ம இப்படி நின்றுருப்போம், பின்னாடி வேற நெருக்கமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை கட்டு மிரட்டுறாங்கன்னு என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் யாருக்கிட்ட போய் அழுகுது? ஸோ உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முன்வர வேண்டும். பெண்ணியத்தை காப்பது போலவே இளம் இயக்குநர்கள் பாவம் தெரியாம இல்லை, அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆர் உதயகுமார் சார், நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது நீங்களாம் ஹிட் ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம். பேரரசு சார், ஹீரோ வரவோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் வரும்போது. சிவிகுமார் சார், சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசாக ஒருத்தர் என்ட்ரு ஆகிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவிகுமார் சார். ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுபாஷ் சார், இந்த படம் பார்க்கும்போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்திலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சௌந்தரண்ணே, வந்ததையுமே பார்த்ததையுமே சொன்னார், இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு, படத்துக்குள்ள கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது, அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. மெயினாக இப்போ தாவைக்கல் இறஞ்சிருக்காரு, அதுக்கு மெயினாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு, சினிமாலையும் 2 பேரை ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. எங்கள் படத்தோட டீம், எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராஜ் அண்ணன், ப்ரொடியூசர் ஆனந்த் சார், கண்ணன் மாஸ்டர், எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக 2 பாட்டுமே தேவாசாரோட ஆசீர்வாதத்தில் ஹிட் ஆனது. மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், ப்ரெஸ் அண்ட் மீடியா மெயின், ஏன்னா அவங்க தான் மே மாதம் ஃபுல்லாக நாங்கள் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் கெவின், இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா டீசரில் நாங்கள் ஒரு 1 வீக்ல இப்போ போடணும்னு சொன்னோன்னே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அதை எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்துக்கு ஆர்டிஸ்ட் சுதாக்கா, அப்போ எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ்ஏசி சார்ல இருந்து பார்த்திபன் சார், விக்ரமராஜா சார், இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதில் நான் எதிர்பார்த்ததே இல்லை, எல்லாமே படம் நல்லா, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார், எல்கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாக்கியராஜ் சார்னால வர முடியல, அவர் கண்டிப்பாக என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சார். செல்வமணி சாரும் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், ஒரு சில இஷ்யூஸ்னால இன்னைக்கு வர முடியல, ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனு. ஸோ எனக்கு பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்.
ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம், பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம் ஆக்சுவலா. அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்க படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு 2 பீஸ்ல ஒரு ஹீரோ நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்ல. எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது. அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம். அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக்சுவலா. அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை, ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களே. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும். எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம்.